ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொஜிட்டோ தான் பார்க்க போகிறோம். மொஜிட்டோ அப்படின்னா என்னென்னா, ஒரு நல்ல செரிமான பானம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். இது வந்து இப்போ 144 போடுறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்டு செரிமானம் ஆகாது. சில பேர் ஜிம் போக முடியாது, சில பேர் வாக்கிங் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மொஜிட்டோ வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸி, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையப்படாது. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு புதினா இருக்குல்ல, அதை வந்து எவ்வளோ சின்னதாக பிச்சு போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இது மேக்ஸிமம் செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் செய்கிறீங்கன்னா ஒரு லெமன் வந்து தாராளமாக போதும். இல்லை 4 பேருக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஃபுல் லெமன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம லைம் எடுத்துக்கிறது, அதாவது லைம் ஜூஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் சி இருக்க ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ், ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ லெமன் ஜூஸை வந்து லைம் ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. தேவையான அளவு நீங்கள் வந்து அந்த புதினாலேயே வந்து போட்டுடலாம். இப்போ லைம் ஜூஸ் வந்து ஃபுல்லாக வந்து பிழிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து அதிகமாக சால்ட்டி சாப்பிடுவீங்கன்னா அப்படின்னா நீங்கள் சால்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணி ரெண்டையும் வந்து நல்லா மேஷ் பண்ணுறேன். இது வந்து கோல்டு வாட்டரில் வந்து கரையாது, உப்பும் சர்க்கரையும் வந்து கரையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து இந்த லைம் ஜூஸ்லேயே வந்து ஃபுல்லாத்தையும் கரைச்சிட்றேன். இந்த மின்ட்டோட ஃப்ளேவர், அந்த லைம் ஜூஸ், அப்புறம் சால்ட்டு, சுகர், இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபைனலாக நல்லா இந்த மாதிரி ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள், அது வந்து நல்ல ஒரு செரிமான சக்தி கூட இருக்குது அதில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஜீரகத்தூள் வந்து தேவையான அளவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது, பேப்பர் போட்டில் வந்து ஜல்ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த ஜல்ஜீரா மாதிரியே இருக்கும் இந்த ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து நான் சோடா வந்து ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டி மாதிரியே ஃப்ரீசரில் போட்டு கட்டி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாமே சோடா தான். ஸோ தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் அந்த சோடாவை வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணுறது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோடா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை வந்து கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து அனுப்பலாம். என்னோடய மெயில் ஐடி வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் அதில் செஞ்சு உங்கள் ஃபோட்டோ வந்து அனுப்புங்க. நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும். வேகமாக வந்து செரிமானம் ஆகும். கடையில் விற்கிற 7up அந்த மாதிரி வேறு எந்த ப்ராடக்ட்டை வந்து கேஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சாப்பிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.